பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தி. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமாகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடிகை சௌகா ஜானகி. உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமாகியிருக்கிறார். சென்னையில் பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி காலமாகியதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரம். வணக்கம் மாலதி. பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி இன்று மதியம் உடல்நலக்குறைவு, வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். 94 வயதான சௌகா ஜானகி கடந்த 1931ஆம் ஆண்டு பிறந்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல்வேறு மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். சிறு வயது முதலே சினிமாவில் நடித்து வந்த அவர் இன்று வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று மதியம் காலமாயிருக்கிறார். கண்டிப்புடன் கம்பீரம், சோகம், பாசம், நகைச்சுவை என பல்வேறு உணர்வுகளை தனது நடிப்பின் மூலம் கடத்தியவர் சகோதரர்கள் என்று சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் பல்வேறு மொழியில் நடித்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான நாடகங்களிலும் நடித்து சிறப்பான நடிப்பு அனுபவம் கொண்டவர் என்று பாராட்டப்பட்டவர். அது மட்டுமின்றி தனது கதாநாயகி, நகைச்சுவை, குணச்சித்திரம், அம்மா கதாபாத்திரம் என பல்வேறு வகையான கதாபாத்திரம் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனியிடம் பிடித்தவர். தமிழக மத்திய அரசின் பத்மபூஷன் விருது பெற்றவர், கலைமாமணி விருது பெற்றவர். பல்வேறு சிறப்புக்கு சொந்தக்காரான சௌகா ஜானகி இன்று மதியம் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக சென்னையில் காலமாக இருக்கிறார். ஒரு இழப்பு என்பது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. புரட்சித் தலைவர் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் சினிமா ஆளுமைகளுடன் இணைந்து நடித்தவர் சௌகா ஜானகி என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தமிழ் திரையுலக 75 ஆண்டுகள் தொடர்ந்து சினிமாவில் பயணித்து தனக்கென தனி முத்திரை படித்தவர். நடிப்பிலும் பழகுவதில் இணைவரான இவர் இன்று மதியம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனது 94 வயதில் உயிரிழந்திருக்கிறார். தனது 15 வயதிலேயே சென்னை வானொலியில் அறிவிப்பாக பணியாற்றியவர். அது மட்டுமின்றி 15 வயதில் குடும்ப சூழல் காரணமாக சினிமாவில் நடிக்க வந்தவர். நாடகம், திரைப்படம், சினிமா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து தனக்கென தனி முத்திரை பதித்தவர் தான் பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி. இன்று தனது 94 வயது காலமாயிருக்கிறார். சௌகார் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக அவருக்கு இந்த சௌகார் என்ற புனைப்பெயரை ஒட்டிக்கொண்டது. அதில் அன்று முதலே அவர் சௌகா ஜானகி என்று அனைவர் அழைக்கப்படுகிறார். அவர் முதல் படத்திற்கு வெறும் 2060 சம்பளம் பெற்றிருந்தார். அதாவது 1950 காலகட்டத்தில் தனது முதல் படம் சௌகார் என்ற படத்தில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழில் ஏராளமான முன்னோடி நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். கதாநாயகி, நகைச்சுவை கதாபாத்திரம், அது மட்டுமின்றி குணச்சித்திர, அம்மா கதாபாத்திரம் என பல்வேறு 400க்கும் மேற்பட்ட மொழிகளில் நடித்து தமிழ் சினிமா மட்டுமின்றி பல்வேறு மொழிகளிலும் சிறந்த நடிப்பை வழங்கியவர். இன்று மதியம் சென்னை தனியார் மருத்துவமனையில் வயது மூப்பு காரணமாக காலமாயிருக்கிறார். இவரது இறுதிச் சடங்கானது சென்னையில் இன்று அல்லது நாளை நடைபெறும் என்று அவர் குடும்பத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மலதி. ஆனந்த், தற்போது காலமாகியிருக்கும் சௌகா ஜானகி அவர்களின் உடல் எப்போது மருத்துவமனையில் இருந்து எடுத்து செல்லப்பட இருக்கிறது? தொடர்பான தகவல் வெளியாகியிருக்கா? நிச்சயமாக மலதி. இன்று மதியம் 1:59 மணிக்கு தான் அவர் காலமாயிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது இந்த இரவுக்குள் அவர் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இறுதிச்சடங்காக கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு சந்தானம் நடித்த பிஸ்கோட் என்ற படத்தில் அவர் நடித்திருந்தார். கடைசியாக கார்த்தி நடித்த தம்பி படத்திலும் அவர் சௌகா ஜானகி நடித்திருந்தார். பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி போன்ற சிறப்பு விருதுகளை பெற்ற சௌகா ஜானகி இன்று மதியம் வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மலையில் காலமாயிருக்கிறார். அவர் இறுதிச் சடங்கானது இன்று அல்லது நாளை நடைபெறும் என்று அவர் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்த், தற்போது சௌகா ஜானகி அவங்க 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க, நிறைய விருதுகளும் பெற்றிருக்காங்க. அவருடைய விருதுகள் தொடர்பான விவரம். நிச்சயமாக மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ வழங்கி சிறப்பித்திருந்தது. அது மட்டுமின்றி தமிழக அரசு சார்பாக கலைமாமணி விருது பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்பட விருதுகளும் அவர் சௌகா ஜானகிக்கு பெற்றிருந்தார். குறிப்பாக மத்திய அரசு அவருக்கு
பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பு இருந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருந்த சவுகார் ஜானகி அவர்கள் வயது மூப்பு காரணமாக இந்த சென்னையில் காலமாகிறார். புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் அரசு ஆளுநருடனும் இணைந்து பணியாற்றுகிறார். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்த சவுகார் ஜானகி கதாநாயகி, நகைச்சுவை வேடம், குணச்சித்திர வேடம், அன்மா கதாபாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்து தனக்கென தனி முத்திரை பேசுகின்றவர். இந்த நிலையில் இன்று மதியம் இந்த உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவுகார் ஜானகி காலமாயிருக்கிறார். ஒரு இறுதிச் சடங்கானது இன்று அல்லது நாளை நடைபெறும் என்று அவர் குடும்பத்தில் தெரிவிக்கிறார்கள். ஆனந்த், பழம்பெரும் நடிகை ஜானகி அவர்கள் இப்போ காலமாகியிருக்காங்க. அவருடைய பெயர் சவுகார் ஜானகி என அழைக்கப்படுகிறது. அந்த சவுகார் என்ற படத்தில் முதலாக நடித்ததன் காரணமாக அவருக்கு அந்த புனைப்பெயர் சொல்லி அவங்களை வந்து அழைக்கிறாங்க. அந்த சவுகார் படம் தொடர்பான விவரம். நிச்சயமாக அவர் தெலுங்கு சவுகார் என்ற திரைப்படத்தில் தான் முதலாக சிறு வயதில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான நாடகங்களிலும் நடித்திருந்தார். அது மட்டுமின்றி தமிழில் ஆனந்த், விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.